ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா கஷ்டப்பட்டது வேற, அது இல்லை. இன்னைக்கு வந்து அவனை வந்து ஒரு 10 பேர் 20 பேர் எதிர்பார்க்குறாங்க. படிக்க வைக்கணும், என்னை அதை செய்யுங்க, ஃபீஸ் கட்டுங்க, அது கட்டுங்கன்னு அந்த அளவுக்கு அவன் உயர்ந்துட்டான். அவன் ட்ரஸ்ட் வச்சிருக்காப்ல. இவனுக்கு வந்து ஒரு யாருக்குமே இல்லாத மனசு. நான் சொல்லுவேன், இந்த உலகத்திலேயே யாருக்கும் அந்த மனசு இருக்காது. அந்த மாதிரி மனசு இவனுக்கு. ஏம்மா யாராச்சும் அரிசி கேட்பாங்க, ஏம்மா அரிசி கொடுக்கணும், நான் போய் இந்த கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒருத்தன் என் காரில் நாங்கள் போகும்போதே சொல்லுவான், சார் அண்ணே பெட்ரோல் காசு இல்லைண்ணே. என்னோட அவங்க 500 கூட எல்லாமே எப்படா வண்டி ஓட்ட வர்றாங்கன்னு கேட்பேன். அப்போ இவன் சொல்லுவாம்மா, பாவம்மா நம்ம நிலமையில இருந்ததான் அப்படின்னு உடனே 500 போட்டு விடுவான். சரி, இன்னும் 2 பேர், அண்ணே சாப்பாட்டுக்கு இல்லைண்ணே, ஆனால் எங்களுக்கு எதுவுமே தரமாட்டான். அது வாங்கிட்டு வா, இது வேண்டான்னு சொன்னால் கூட இந்த பக்கமே வரமாட்டான், கேட்கவே மாட்டான் எப்படி இருக்கான்னு. அதனால இந்த மாதிரி மகனை பெற்றெடுத்ததுக்கு இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காதது எனக்கு கிடச்சிருக்கு. சூப்பர். நேற்று கூட டிவி கேட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தல பாண்டி, இப்போ நீங்கள் உங்களுடைய எந்த ஒரு குணம் வந்து உங்களை இன்னைக்கு வந்து இந்த நிலைமையில வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் த்ரூ அவுட்டாக நீங்கள் பல கஷ்டங்களை தாண்டி பல இடத்துல வந்துருக்கீங்க. அதில் ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருக்கு நீங்கள் நம்பியிருப்பீங்க பர்சனலாக. அது ஒன்று என்ன? அண்டு இப்போ இவங்கெல்லாம் வந்து இன்னும் படிச்சுக்கிட்டே வேலையும் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? இல்லை, இது அதாவது நம்ம ஒவ்வொரு சூழலும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதில் அன்பில் நம்ம அணுகிறது தான் நான் அதை கற்றுக்கிட்ட படிப்புன்னே நினைக்கிறேன். எங்கள் அப்பா லண்டனில் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டே இருப்பார். ஃப்ளைட்டில் போகணும்டா, லண்டனில் போகணும். அப்பா கடைசி வரைக்கும் ஃப்ளைட் ஏறினதே கிடையாது. ஆனால் அவர் சொன்ன எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஃப்ளைட்டில் போயிருக்கேன், லண்டன் போயிருக்கேன், ஆஸ்திரேலியா போயிருக்கேன். இவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இவங்களும் படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறாங்க. எல்லா கனவுகள் இருக்கும். நம்ம இப்போ சில பேர் நமக்கு எல்லாமே ஆசைபாசைகள் இருக்கும். மற்றவங்கள பார்த்து ஒரு பெரிய பணக்காரர் இருக்கான், அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க பஸ் வாங்கிட்டாங்க, அதை வந்து அதே மாதிரி நம்ம வாங்கணும்னு நினைக்கலாம். ஆனால் அதை உடனே வாங்கணும்னு நினைக்கும் போது தான் நமக்கு அந்த ஏக்கங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் நகர்றதுக்கு அந்த கால நேரங்கள் இருக்குது. எல்லாமே இறைவன் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கான். ஒரு மரம் செடி வளர்றதா இருந்தாலும் மரம் வளர்கிறதுக்குன்னு ஒரு கால நேரங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, பயணம் செய்கிறதுக்கு ஒரு கால நேரங்கள் இருக்குது. ஒரு தலைமுறை கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பாவம் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒரு பிள்ளையை பெற்று அதை வளர்த்து அதை படிக்க வச்சு அவங்களால முடியறத தாண்டி இப்போ நிறைய நான் அந்த உதவ மனிதம் ட்ரஸ்ட்டில் நான் பார்ப்பேன். ஃபீஸுக்காக ஃபோன் பண்ணுவாங்க. ஃபீஸுக்காக ஃபோன் பண்ணாங்கன்னா அந்த ஃபீஸை கட்ட முடியாத இடத்துல ஒருத்தவங்களை சேர்த்துருப்பாங்க. அப்போ நான் கேட்பேன், என்னங்க இந்த மாதிரி சக்திக்கு மீறி போய் செய்கிறீங்களா? இல்லை, நாங்கள் தான் அப்படி கஷ்டப்பட்டோம், பிள்ளைகளாவது படிக்கணும். அந்த ஒவ்வொரு பேரண்ட்ஸுடைய கனவை யோசிக்கும் போது அங்கே எதையும் குறையாக பார்க்க முடியாது. நம்ம படிக்கல, நம்ம பிள்ளைங்களாவது படிக்கணும். நம்ம நல்லா இல்லை, என் பிள்ளைக்கு இது கிடைக்கணும். எனக்கு கார் இல்லை, என் பிள்ளையா காரில் போகணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும். எத்தனை தாய் தான் இப்போ நம்ம துணிமணிகள் பார்த்தீங்கன்னா தெரியும், தீபாவளிக்கு எடுத்துகிட்டு அவங்க எடுக்காமல் இருப்பேன். எங்கள் வீட்டிலலாம் அப்படி நடக்கும். எங்கள் அப்பா வந்து 150 ரூபா கொடுத்த அன்னைக்கு வந்து ஒரு கடையில் போய் ட்ரெஸ் எடுக்க சொல்லிட்டு, நீ 75 ரூபா, நீ 75 ரூபானாரு. அதில் என் தங்கச்சிக்கு எடுத்துகிட்டு நான் ஏதாவது ஒரு டவுசர் மட்டும் எடுத்துகிட்டு வர காலங்கள்லாம் உண்டு. அப்படி ஒவ்வொருத்தருக்குமே அந்த சூழல்கள் இருக்குது. அந்த சூழல்களை வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து கஷ்டமாக எடுத்துக்க வேணான்றதான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே படிப்பினை. நீங்கள் எப்படி ஸ்கூலில் போய் படிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கைக்கான படிப்பினை ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு மனிதர்களும் படித்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை கவனிக்கிறது தான். அதே மாதிரி நம்ம கடந்து போகும்போது அனுசரணைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த அனுசரணை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஓகே இது பரவாயில்ல, இந்த இடத்த கடந்து போவோம். இன்றைக்கி பழைய சோறு தான் கிடைக்குதா, ஓகே சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி பிரியாணி கிடைக்குதா, அதே அதுக்கு ஒரே மனநிலையிலேருந்து நம்ம கடந்து போகும்போது என்னென்னா நம்மளால் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய வெற்றிகளை அடையிறதுக்கு அது ஒரு பெரிய பாலமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா, உண்மையிலே வந்து இப்போ நீங்கள் எல்லோரும் பேசுனதெல்லாம் வந்து தமிழ்நாடோட ஈத்தோஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாண்புகள்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஈத்தோஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எந்த வித பொருளாதார சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த வித சோஷியல் ஸ்டேட்டஸில் இருந்தாலும் சரி, ஆனால் எல்லாருமே நமக்கு மேலே போக முடியும் அப்படின்னு நம்புவாங்க. எதை வச்சு நம்புவாங்கன்னா, கல்வி, படிப்பை வச்சா மேலே போயிடலாங்கிறது தமிழ்நாடு முழுக்கவே நம்புகிற ஒரு விஷயம். இந்தியாவில் தமிழ்நாடு சவுத்தை விட்டு நார்த்துக்கிட்ட போனீங்க அப்படின்னா, பணம் இல்லை அப்படின்னா அடுத்த நிமிஷமே கையை பிடிச்சி வாப்பா செங்கச்சோலைக்கு போயிடலாம், வாப்பா அப்பா தொழில் ஒன்று இருக்குது, வா கூட சேர்ந்து பண்ணுன்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் யாருமே உங்களோட தொழிலுக்கு உங்கள் பையனை பொண்ணை கூட்டே வரல. கவனிச்சிங்களா? எல்லோரும் வேறு தொழிலாக பண்ணாங்க, உங்களோட தொழில் கூட்டே வரல. ஏன்னா என் தொழில் என்னோட போயிருட்டோம், என் புள்ள வேறு தொழில் பார்த்துட்டுன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் யாருமே உங்கள் கஷ்டத்துக்குள்ள அவங்க கொண்டு வர விரும்பலை. இருந்தும் வேறு வழி இல்லை. என்னன்னா குடும்ப சூழல் இப்படி இருக்குது. அப்போ யாரோ ஒருத்தர் வேலை பார்த்து செய்ய வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. என்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த நம்ம பார்க்கக்கூடிய வேலை, இந்த இது வந்து ஒரு சின்ன ஷார்ட் டைம் டியூரேஷன் தான். ஏன்னா நம்ம இலக்கு பெருசு. ஷார்ட் டைம் டியூரேஷனில் கிடைக்கக்கூடிய பணம் வந்து டைவெர்ட் பண்ணிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஷார்ட் டைம் கிடைக்கக்கூடிய பணம் டைவெர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இலக்கு நோக்கி போக முடியாது. மற்றபடி நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன திருப்பம், அந்த ஸ்ட்ராங்னஸை பார்க்கும்போது உங்களுடைய இலக்கை நோக்கி கண்டிப்பாக நீங்கள் போவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. கூடவே உங்கள் பெற்றோர்களுக்கு இருக்குது. அந்த நம்பிக்கைக்காக நீங்கள் ஓடுங்க. கண்டிப்பாக நாளை நமதே. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இரு தரப்புக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.